அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து முதல் இயல் பகுதியிலிருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். 170 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2026 இந்த வருஷம் அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கேங்க. போன வருஷ புத்தகம் 2022, 2019 இதில் எல்லாம் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் வந்திருக்கிற புத்தகத்துலேயும் நிறைய சேஞ்ச் இருக்குது. எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். பழைய புத்தகம் என்ன இருக்கோ அதையும் கொண்டு வந்திருக்கேன், புதிய புத்தகத்தில் என்ன இருக்கோ அதையும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட் இயல் பகுதியில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, அன்னை மொழியே அப்படிங்கிற ஒரு கவிதை இருக்குது. பாவாணர் பார்வையில் தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற ஒரு உரைநடை இருக்குது. காலக்கணிதம் அப்படிங்கிற ஒரு கவிதை இருக்குது. இரட்டுற மொழிதல் அப்படிங்கிற பேரில் ஒரு கவிதை இருந்தது. இதை காலக்கணிதத்துக்கு பதிலாக வச்சுருந்தாங்க, இப்போ இல்லை, அது தூக்கிட்டாங்க. இதையும் நான் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன். விரிவானத்தில் புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா உரைநடையின் அணிகலன் அப்படிங்கிற கதை இருந்தது. இதை தூக்கிட்டாங்க. இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. இந்த ரெண்டையும் நான் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன். இலக்கணத்தில் சொல் இருக்குது, மொழித்திறன் பயிற்சி இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கவிதை அன்னை மொழியே அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டு இடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே என்று தமிழன்னியை பாராட்டி பாடியவர் யார்? கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே என்று தமிழ் அன்னையை பாராட்டி பாடியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இரண்டாவது கேள்வி. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் யார்? சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் கா. சச்சிதானந்தன் தான் பாடியிருப்பாங்க. மூன்றாவது கேள்வி. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எது? இந்த பாட்டு எங்கே இருக்குன்னா கனிச்சாறு அப்படிங்கிற நூல் இருக்குது. கனிச்சாறுலேயும் குறிப்பாக தொகுதி 1 இருக்குதுங்க. தொகுதி 1 இடம்பெற்றுள்ளது. அடுத்து நாலாவது கேள்வி. கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? கனிச்சாறு என்ற நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 தொகுதிகள் வெளிவந்திருக்குங்க. 8 தொகுதிகள் வெளிவந்திருக்கு. ஐந்தாவது கேள்வி. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ் நா எவ்வாறே எடுத்தே உரை விரிக்கும் என்ற பாடல் கனிச்சாறு என்ற நூலில் எந்த தலைப்பில் உள்ளது? மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 பாட்டு கொடுத்துருப்பாங்க. ஒன்று அழகார்ந்த செந்தமிழே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா செந்தமிழே உள்ளுயிரே அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டு எந்த தலைப்பில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. முந்துற்றோம் யாண்டும் இந்த தலைப்பில் தான் இருக்குது. முந்துற்றோம் யாண்டும் இந்த தலைப்பில் தான் செந்தமிழே அப்படிங்கிற பாட்டு இருக்குது. அடுத்து ஆறாவது கேள்வி. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன? துரை இராசமாணிக்கம். பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. புதிய புக்கில் துரை ராசமாணிக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இவருடைய பேர் துரை ராசமாணிக்கம். அடுத்து ஏழாவது கேள்வி. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் மூலமாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் யார்? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் வழியாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து எட்டாவது கேள்வி. தமிழுக்கு கருவூலம் என போற்றப்படும் நூல் என்ன? தமிழுக்கு கருவூலம் என்று போற்றப்படும் நூல் என்ன? திருக்குறள் மெய்ப்பொருளுரை. தமிழுக்கு கருவூலம் எனப்படுவது திருக்குறள் மெய்ப்பொருளுரை. ஒன்பதாவது கேள்வி. தமிழுக்கு கருவூலமாக அமைந்த திருக்குறள் மெய்ப்பொருளுரை என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழுக்கு கருவூலமாக அமைந்த திருக்குறள் மெய்ப்பொருளுரை என்ற நூலை எழுதியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் எழுதியிருக்காரு. அடுத்து 10வது கேள்வி. பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் என்ன? பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் என்ன? நூறாசிரியம் எழுதியிருப்பார். கனிச்சாறு சரி, மகபுகு வஞ்சி சரி. என் சுவை 70 இந்த நூல் எழுதியிருக்க மாட்டார். என் சுவை 80 அப்படிங்கிற பேரில் தான் பாட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த நூல் தான் தவறு. 11வது கேள்வி. பெருஞ்சித்திரனாரின் நூல்களுள் பொருந்தாதது. பெருஞ்சித்திரனாருடைய நூல்களில் பொருந்தாதது
மகபுகு வஞ்சி சரி, என்சுவை 80 சரி, உலகியல் 100 சரி, ஏறு 70 இது தவறுங்க. இந்த நூலை பெருஞ்சித்திரனார் எழுதலை. அடுத்து 12வது கேள்வி, தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து 13வது கேள்வி, பெருஞ்சித்திரனார் நடத்தாத இதழ் என்ன? பெருஞ்சித்திரனார் நடத்தாத இதழ் என்ன? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இந்த 3ஐயும் நடத்தியிருப்பாங்க. தமிழ் இதழ் என்பதெல்லாம் கிடையாது, இதுதான் தவறு. அடுத்து 14வது கேள்வி, தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே, இதில் அடிக்கோடிட்ட சொல் யாரை குறிக்கிறது? அதாவது தென்னன் அப்படின்னா யாருன்னு கேட்குறாங்க. தென்னன் என்று அழைக்கப்படுபவர் பாண்டியன். தென்னன் அப்படின்னா யார்? பாண்டியன். 15வது கேள்வி, உள்ளத்தில் கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடியது எது? உள்ளத்தில் கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடியது எது? பாடுவது வண்டு. வண்டு தான் பாடுது அப்படின்னு அந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 16வது கேள்வி, அன்னை மொழியே என்ற கவிதையில் குறிப்பிடப்படும் அரசன் யார்? அன்னை மொழியே என்ற கவிதையில் குறிப்பிடப்படும் அரசன் தென்னன் பார்த்தோம். தென்னனை யார்? பாண்டியன். அடுத்து 17வது கேள்வி, முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே என்று பாடியவர் யார்? முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே என்று பாடியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 18வது கேள்வி, முந்துற்றோம் யாண்டும் முழங்கத் தனித்தமிழே என்று தமிழை பாடியவர் யார்? முந்துற்றோம் யாண்டும் முழங்கத் தனித்தமிழே என்று பாடியவர் யார்? துரை ராசமாணிக்கம். யார்? பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயரை கொடுத்துருக்காங்க. இப்படியும் குழப்பற மாதிரி கொடுக்கலாம். துரை ராசமாணிக்கம் என்பதுதான் சரி. 19வது கேள்வி, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே என்னும் நூல், அதாவது இந்த பாட்டு வரி எந்த நூலில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பாட்டு வரி எங்கே இருக்குது? கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் இருக்குது. தொகுதி 1ல் இடம்பெற்றிருக்கு. அடுத்து 20வது கேள்வி, எட்டு தொகையில் பொருந்தாத நூல் எது? இதை 8 தொகை நூல்களை பற்றி 4 வரியில் கொடுத்துருப்பாங்க, ஒரு பாட்டாக கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 8 தொகையில் பொருந்தாத நூல் எது? நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் எழுத்தும் கலியோடு, அகம்புறம் என இத்திருத்த 8 தொகை. மதுரை காஞ்சி வராது, இது தவறு. 21வது கேள்வி, 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைக்கப்படும் நூல் என்ன? 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைக்கப்படும் நூல் என்ன? நற்றினை. நற்றினையை தான் ஃபஸ்ட்டு வைப்பாங்க. அடுத்து 22வது கேள்வி, நூல்களை அடைமொழியுடன் பொருத்துக. நூல்களை அடைமொழியோடு பொருத்தணும். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா, நல்ல குறுந்தொகைன்னு வரும், ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் நூல் கலித்தொகை. இது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், டைரெக்டாகவே கேட்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரைநடை, பாவாணர் பார்வையில் தமிழ் சொல் வளம். இந்த உரைநடையிலேருந்து கேள்விகளை பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பழைய புத்தகத்துக்கும் புதிய புத்தகத்துக்கும் நிறைய செஞ்சுருக்கு. புதிய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தகவலை கட் பண்ணியிருக்காங்க. பழைய புக்கில் ஏகப்பட்ட தகவல் இருக்குது. எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். சரி, கேள்வியை பாருங்கள். 23வது கேள்வி, தமிழ் சொல் வளம் என்ற கட்டுரையை எழுதியவர் யார்? தமிழ் சொல் வளம் என்ற கட்டுரை எழுதியவர் யார்? தேவநேய பாவாணர். 24வது கேள்வி, தமிழ் சொல் வளம் என்ற கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல். இந்த கட்டுரை எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க. சொல்லாய்வு கட்டுரைகள். பாவாணர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படிங்கிற நூலில் தான் இந்த கட்டுரை இருக்குது. 25வது கேள்வி, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் யார்? நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று பாடியவர் மகாகவி பாரதியார். 26வது கேள்வி, சொல் ஆராய்ச்சியில் பாவாணரை வியக்க வைத்த பெருமகனார் யார்? சொல் ஆராய்ச்சியில் பாவாணரையே வியக்க வைத்த பெருமகனார் யார்? இரா இளங்குமரனார். ரா இளங்குமரனார். 27வது கேள்வி, விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார்? விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழை இழக்கக்கூடாது என்று எண்ணியவர்
இளங்குமரனார் என்பது சரி. 28வது கேள்வி, விழிகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் வாய்ந்தவர்கள். 2 பேர் கண்ணை மூடிக்கிட்டே எழுதுவாங்களாம். அது யார் அப்படின்னா திருவிக ஒருத்தர், இளங்குமரனார் ஒருத்தர். திருவி கல்யாண சுந்தரனார், இளங்குமரனார், இந்த 2 பேருங்க. அடுத்து 29வது கேள்வி, உலக பெருந்தமிழர் என அழைக்கப்படுபவர் யார்? உலக பெருந்தமிழர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ரா. இளங்குமரனார். உலக பெருந்தமிழர் என்று அழைக்கப்படுபவர் ரா. இளங்குமரனார். 30வது கேள்வி, ரா. இளங்குமரனார் எழுதிய நூல்களுள் சரியானது எது? எந்தெந்த நூல்கள் சரி அப்படின்னு கேட்குறாங்க. திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, புறத்திரட்டு உரை, யாப்பெருங்கல உரை. அனைத்தும் சரிங்க. அனைத்தையுமே எழுதியவர் ரா. இளங்குமரனார். நல்ல கவனிங்க. திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, புறத்திரட்டு உரை, யாப்பெருங்கல உரை. இந்த நூல்கள் எழுதினவர் ரா. இளங்குமரனார். 31வது கேள்வி, ரா. இளங்குமரனார் எழுதிய நூல்களுள் சரியானது. ரா. இளங்குமரனார் எழுதிய நூல்களை சரியானது எதுன்னு கேட்குறாங்க. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு. அனைத்தும் சரி என்பது ஆன்சருங்க. அனைத்தும் சரி. 32வது கேள்வி, பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார்? பாவாணர் பெயரில் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார்? இளங்குமரனார். இவர் தான் உருவாக்கியிருப்பாங்க. 33வது கேள்வி, திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் எது? இதை உருவாக்குனதும் ரா. இளங்குமரனார் தான். இந்த ரெண்டையும் எங்கே உருவாக்குனார் அப்படின்னா அல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. திருச்சின்னு நினைக்கிறேன், எனக்கே மறந்து விட்டதே. திருச்சி தான். திருச்சிக்கு பக்கத்தில் அல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் திருவள்ளுவர் தவச்சாலை இருக்குது, பாவாணர் நூலகம் இருக்குது. அதை உருவாக்கியவர் ரா. இளங்குமரனார். திருச்சி கரெக்டு தானே? எதுக்கும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். சரிதானே? சரி, ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்கள். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார்? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் தேவநேய பாவாணர். 35வது கேள்வி, உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? உலக தமிழ் கழகத்தை உருவாக்கி அதன் தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர். 36வது கேள்வி, தேவநேய பாவாணர் தமிழ் டேஸ் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். தேவநேய பாவாணர் தமிழ் எந்த ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர்? தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். சொல் ஆராய்ச்சியில் தான் அவர் உச்சம் தொட்டிருக்காரு. 37வது கேள்வி, உலகத்தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் யார்? இப்போ தான் பார்த்தோம், ரிப்பீட்டாக வந்துருச்சு. தேவநேய பாவாணர். அடுத்து 38வது கேள்வி, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார்? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார்? தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். 39வது கேள்வி, மரஞ்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலையை குறிக்கும் சொல். மரஞ்செடியிலிருந்து பூ கீழே விழுது, அந்த நிலையை குறிக்கும் சொல் என்ன? வி. வி அப்படிங்கிறதான் பூ கீழே விழுந்த நிலை. 40வது கேள்வி, திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் எனும் நூலை எழுதியவர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? கால்டுவெல். இவர் தான் எழுதியிருப்பார். 41வது கேள்வி, பொருந்தாதவற்றை கண்டறிக. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குதுங்க, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாமா? தூறு, களி, இந்த கலை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு கேட்டகிரி. கவை என்பது கிளையுடைய பிரிவு. சரிங்களா? தூறு, களி, கலை எல்லாமே வந்து அடிப்பகுதியை குறிக்கும் சொல். கவை என்பது கிளையை குறிக்கக்கூடிய சொல். அடுத்து 42வது கேள்வி, பொருந்தாதவற்றை கண்டறிக. எது பொருந்தாது? கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? தாள் என்பது அடிப்பகுதி, அதே மாதிரி தண்டு என்பது அடிப்பகுதி, கோல் என்பது அடிப்பகுதி, கிளை என்பது அடிப்பகுதி கிடையாது, இது வந்து வேற பகுதி. சரிங்களா? அப்போ இதுதான் தவறு. அடுத்து 43வது கேள்வி, சம்பா நெல்லில் உள் வகைகள் எத்தனை? சம்பா நெல்லில் மட்டும் உள் வகைகள் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. 60 வகை இருக்குங்க. 60 வகை இருக்குது. அடுத்து 44வது கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிக. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில்
எது பொருந்தாதது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பாருங்கள், சண்டு அப்படிங்கிறது காய்ந்த தாளும் தோகையும் சரி. சருகு அப்படிங்கிறது காய்ந்த இலை, இதுவும் சரிதான். தோகை அப்படிங்கிறது சோளம், கம்பு முதலியவற்றின் இலை, சரி. தாள் அப்படிங்கிறது புளி, வேம்பு முதலியவற்றின் இலை கிடையாது. புளிய மரம், வேப்ப மரத்துடைய இலைய, காய்ந்த இலைய சருகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே சருகு அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ இதுதான் தவறாக வந்திருக்கு. அடுத்து 45வது கேள்வி, போர்த்துகீசு நாட்டின் தலைநகரம் எது? போர்ச்சுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ச்சுக்கல் நாட்டின் தலைநகர் எது? லிஸ்பன். ஏன் இதை பற்றி பேசுகிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற மொழிகள்லேயே முதல் அச்சேரிய மொழி தமிழ் மொழி. அதை பற்றி குறிப்பிட்றதுக்காக தான் பேசுகிறாங்க. 46வது கேள்வியை பாருங்கள். இந்திய மொழிகளிலேயே முதலில் மேலை நாட்டு எழுத்துருவில் அச்சேரிய மொழி எது? இந்திய மொழிகளிலேயே முதலில் மேலை நாட்டு எழுத்துருவில் அச்சேரிய மொழி எது? தமிழ் மொழி தாங்க. 47வது கேள்வி, 1554 முதலில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது? 1554 தான் முதல்ல தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. மொழிபெயர்க்கப்பட்ட நூல் கார்டிலா அப்படிங்கிற நூல். கார்டிலா என்ற நூலை தான் மொழிபெயர்த்திருக்காங்க. 48வது கேள்வி, முதலாக கார்டிலா என்னும் போர்த்துகீசிய நூல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதை குறிப்பிடுவது. இந்த தகவல் எந்த நூலில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 6ஆம் உலகத்தமிழ் மாநாட்டு மலர் இதில் தான் இடம்பெற்றிருக்குங்க. 6வது உலகத்தமிழ் மாநாட்டு மலரில் தான் இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. 49வது கேள்வி, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மலேசியா தாங்க முதல் மாநாட்டை நடத்தியிருக்காங்க. மொழிக்காக முதல் மாநாட்டை நடத்திய நாடு மலேசியா. 50வது கேள்வி, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அந்த மாநாட்டிற்குரிய அம்முதல் மொழியும் தமிழ் மொழியே என்று கூறியவர் யார்? இந்த தகவலை சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. பன்மொழி புலவர் அப்படிங்கிறது தான் குறிப்பிட்டிருக்காரு. பன்மொழி புலவர் என்பவர் தான் இந்த தகவலை சொல்லியிருக்காரு. 51வது கேள்வி, பன்மொழி புலவர் என அழைக்கப்படுபவர் யார்? பன்மொழி புலவர் தான் சொன்னார்னு பார்த்தோம். பன்மொழி புலவர்னா யாருங்க? கா அப்பாத்துரையார். நெடில்காவர்னும் நோட் பண்ணிக்கோங்க. நெடில்காவர்னும் கா அப்பாத்துரையார் அப்படிங்கிறவர் தான் பன்மொழி புலவர் என அழைக்கப்படுறாரு. 52வது கேள்வி, தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிக்கு உரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ளன என்றவர் யார்? தமிழில் இருக்கிற சொற்கள் மட்டும் இல்லாமல் பிற திராவிட மொழிகள் இருக்கிற சொற்களும் தமிழில் இருக்குது என்று சொன்னவர் யார்? கால்டுவெல். இவர் தான் குறிப்பிட்டிருப்பார். அடுத்து 53வது கேள்வி, அடிவகை சொற்களை பொறுத்துக. அடிவகையை பொருத்தணும். ஒவ்வொரு செடி தாவரங்களுக்கு அடிவகை இருக்கும் இல்லைங்களா? இதை கரெக்டாக பொருத்தணும். நெல், கேழ்வரகு இதனுடைய அடிப்பகுதியை தாள் அப்படின்னு சொல்லுவோம். கீரை, வாழை இதனுடைய அடிப்பகுதியை தண்டுன்னு சொல்லுவோம். நெட்டி, மிளகாய் செடி இதனுடைய அடிப்பகுதியை கோல் அப்படின்னு சொல்லுவோம். குத்துச்செடி, புதர் இதனுடைய அடிப்பகுதியை தூறு அப்படின்னு சொல்லுவோம். 54வது கேள்வி, அடிவகை சொற்களை பொறுத்துக. இங்கேயும் அடிவகையை வச்சு கரெக்டாக பொருத்தணும். கம்பு, சோளம் இதனுடைய அடிப்பகுதியை தட்டுன்னு சொல்லுவோம். கம்பந்தட்டு, சோளத்தட்டுன்னு சொல்லுவோம். கரும்புடைய அடிப்பகுதியை களி அப்படின்னு சொல்லுவாங்க. மூங்கிலுடைய அடிப்பகுதியை கலை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, இந்த கலை வரும். புளிய மரம், வேப்ப மரத்துடைய அடிப்பகுதியை அடிமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 55வது கேள்வி, கிளையின் பிரிவுகளை பொறுத்துக. இங்கே என்ன பண்ணுறாங்க? கிளையுடைய பிரிவை வச்சு பொறுத்து சொல்கிறாங்க. கொப்பு என்பது கவையுடைய பிரிவு. போத்து என்பது சினையின் பிரிவு. குச்சு என்பது போத்தின் பிரிவு. இனுக்கு என்பது குச்சியின் பிரிவு. 56வது கேள்வி, மரத்தின் மாபெரும் கிளைக்கு பெயர் என்ன? மரத்துடைய மாபெரும் கிளைக்கு பெயர் என்ன? கவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மாபெரும் கிளை. அடுத்து 57வது கேள்வி, கிளை வகைகளை வரிசைப்படுத்துக. அதாவது அடிமரத்துலேருந்து நீங்கள் அப்படியே மேல் நோக்கி போயிட்டே இருக்கணும். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா, பெரிய மரமாக இருக்கிறது கவை, அதுலேருந்து பிரிஞ்சு போகிறது கொப்பு. கொப்பு அல்லது கொம்புன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து பிரிஞ்சு போகிறது கிளை,
அதுலேருந்து போகிறது சினை, அதுலேருந்து போகிறது போத்து, அடுத்தது குச்சி, அடுத்தது கடைசியாக வர்றது இனுக்கு. இதான் சரியான வரிசை. 58வது கேள்வி, இலை வகைகளை பொறுத்துக. ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒவ்வொரு இலை இருக்குங்க. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா, புளிய மரம் வேப்ப மரத்துடைய இலையை இலை அப்படின்னு தான் சொல்லுவோம். நெல் புல் இதனுடைய இலையை தாள் அப்படின்னு சொல்லுவோம். சோளம் கரும்பு இதனுடைய இலையை தோகைன்னு சொல்லுவோம். தென்னை பனை மரத்துடைய இலையை ஓலைன்னு சொல்லுவோம். 59வது கேள்வி, காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் தாளும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இந்த தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, காய்ந்த இலைக்கு என்ன பேர், காய்ந்த தோகை காய்ந்த தாளுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில், காய்ந்த இலையை சருகுன்னு சொல்லுவோம். சருகு, காய்ந்த தோகையாக இருக்கலாம், காய்ந்த தாளாக இருக்கலாம், அதை சண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தா சருகும் சண்டும் என்பது ஆன்சர். 60வது கேள்வி, குலை வகைகளை பொறுத்துக. இங்கே காய்கறியுடைய குலை வகையை வச்சு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அவரை துவரை, இது கொத்தாக இருக்கும் இல்லைங்களா, அதை அவரை கொத்து துவரை கொத்துன்னு சொல்லுவாங்க. கொடி முந்திரி, கொடி முந்திரின்னா திராட்சைங்க, திராட்சையை குலைன்னு சொல்லுவோம். வாழை, வாழை தாறு அப்படின்னு சொல்லுவோம். கேழ்வரக கதிர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 61வது கேள்வி, பழத்தோல் வகையை பொறுத்துக. பழத்துடைய தோல் வகையை வச்சு பொறுத்து சொல்லியிருக்காங்க. தொளி என்பது மென்மையானது, தோல் அப்படிங்கிறது கொஞ்சம் திண்மையானது, தோடு அப்படிங்கிறது வன்மையானது, ஓடு அப்படிங்கிறது மிக வன்மையானது. 62வது கேள்வி, மணி வகைகளை பொறுத்துக. மணி வகையை வச்சு பொறுத்து சொல்லியிருக்காங்க. கால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புளி காஞ்சிரை, இதனுடைய மணியை கால் சொல்லுவாங்க. முத்து எதுக்கு வரும், வேப்ப மரம் ஆமணக்கு, இதனுடைய விதையை முத்துன்னு சொல்லுவாங்க. கொட்டை, அதாவது மாமரம் பனைமரம் அதனுடைய விதை இருக்குது பார்த்திங்களா, அதை கொட்டைன்னு சொல்லுவாங்க. முதிரை என்பது அவரை துவரை, இதனுடைய விதையை முதிரைன்னு சொல்லுவாங்க. அடுத்து 63வது கேள்வி, மணி வகைகளை பொறுத்துக. இந்த பாடத்தில் இதே மாதிரி நிறைய வருங்க, ஆனால் இதை வச்சு எக்ஸாமில் கேள்வி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா, கூலம் எதுக்கு வரும், நெல் புல் கம்பு, இதனுடைய மணியை கூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பயிர் அவரை உளுந்துக்கு வரும், அவரைப்பயிறு உளுந்தம்பயிறுன்னு சொல்லுவாங்க. கடலை எதுக்கு வரும், வேர்க்கடலைக்கு வரும். விதை அப்படிங்கிறது கத்தரி விதை மிளகாய் விதைன்னு சொல்லுவாங்க. 64வது கேள்வி, இளம் பயிர் வகைகளை பொறுத்துக. இளமையான பயிர்களை வச்சு நம்ம சொல்லணும். நாற்று எதுக்கு வரும், நெல் நாற்று கத்தரி நாற்றுன்னு வரும். கன்று எதுக்கு வரும், மா புளி வாழை இதுக்கு வரும். மாங்கன்று புளியங்கன்று வாழைக்கன்று இதுக்கு வரும். மடலி வடலி அப்படிங்கிறது பனை மரத்துக்கு வரும். பிள்ளை என்பது தென்னை மரத்துக்கு வரும். 65வது கேள்வி, பூவின் நிலைகளை பொறுத்துக. பூவுடைய நிலைகளை பொறுத்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அரும்பு அப்படிங்கிறது பூவுடைய தோற்ற நிலை, பூ அப்போ தான் தோன்ற ஆரம்பிக்குதுன்னா அதை அரும்புன்னு சொல்லுவாங்க. போது அப்படிங்கிறது பூ விரிய தொடங்கும் நிலை, லைட்டாக விரிய ஆரம்பிக்கும் நிலை தான் போது. வி அப்படிங்கிறது பூ கீழே விழுந்த நிலை, பூ அப்படியே கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கு பேர் வி. அடுத்து செம்மல், செம்மல் என்பது பூ வாடின நிலை. 66வது கேள்வி, கொழுந்து வகைகளை பொறுத்துக. கொழுந்து வகையை வச்சு பொருத்தணும். நெல் புல் இதனுடைய கொழுந்தை துளிர் அல்லது தளிர்னு சொல்லுவாங்க. புளிய மரம் வேப்ப மரம் இதனுடைய கொழுந்தை முறி அல்லது கொழுந்துன்னு சொல்லுவாங்க. சோளம், சோளத்துடைய கொழுந்தை குருத்து அப்படிம்பாங்க. கரும்புடைய கொழுந்தை கொழுந்தாடைன்னு சொல்லுவாங்க. 67வது கேள்வி, பிஞ்சு வகைகளை பொறுத்துக. பிஞ்சு வகையை வச்சு கரெக்டாக பொருத்தணுங்க. மாம்பிஞ்சுக்கு பேர் வடுன்னு சொல்லுவாங்க. பலா பிஞ்சுக்கு பேர் பலா மூசு. எள்ளுடைய பிஞ்சுக்கு பேர் எல் கவ்வை. இளம்பாக்கு, இளம்பாக்குடைய பிஞ்சுக்கு நுழாய் என்று பெயர். அடுத்து 68வது கேள்வி, பிஞ்சு வகைகளை பொறுத்துக. இங்கேயும் பிஞ்சு வகையை வச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாழையுடைய பிஞ்சை வாழை கச்சல் அப்படிம்பாங்க. இளநெல்ல கருக்கல்ம்பாங்க. தென்னை பனை மரத்துடைய பிஞ்சை குறும்பைம்பாங்க. முருங்கையுடைய பிஞ்சு
சரடு என்று அழைக்கப்படும். அடுத்து 69வது கேள்வி, கெட்டுப்போன காய்கனி வகைகளை பொறுத்துக. கெட்டுப்போன காய் அதை வச்சு கண்டுபிடிக்கணும். சூம்பல் அப்படிங்கிறது நுனியில் சுருங்கிய காய். சிபியல் என்பது சுருங்கிய பழம். அழியல் என்பது குளுகுளுத்த பழம். சொண்டு என்பது பதறாய்ப்போன மிளகாய். 70வது கேள்வி, கெட்டுப்போன காய்கனி வகைகளை பொறுத்துக. கெட்டுப்போன காய்கனி வகையை வச்சு கண்டுபிடிக்கணும். கூகைக்காய் அப்படிங்கிறது கோட்டான் அமர்ந்தது. கோட்டான் அமர்ந்தால் அந்த காயை கூகைக்காயின்னு சொல்லுவாங்க. தேரைக்காய் அப்படிங்கிறது தேரை அமர்ந்தது. அல்லிக்காய் என்பது தேரையால் கெட்ட காயத்தான் அல்லிக்காயின்னு சொல்லுவாங்க. ஒல்லிக்காய் என்பது தென்னையில் கெட்ட காயை உள்ளிக்காயின்னு சொல்லுவாங்க. அடுத்து 71வது கேள்வி, பழத்துடைய தோல் வகையை பொறுத்துக. தோலை வச்சு பொறுத்துனுங்க. சுரக்காயுடைய தோலுக்கு பேர் சுரக்காய் குடுக்கைன்னு சொல்லுவாங்க. தேங்காயுடைய தோலுக்கு தேங்காய் மட்டைன்னு சொல்லுவாங்க. நெல், கம்பு இதனுடைய தோலுக்கு உமி என்று பெயர். வரகு, கேழ்வரகுக்கு கொம்மை என்று பெயர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவிதை. இரட்டுற மொழிதல் அப்படிங்கிற தலைப்பிலேருந்து நம்ம கவிதையை பார்க்க போகிறோம். இது இப்போ இருக்கான்னு கேட்டால் இல்லைங்க, இதை தூக்கிட்டாங்க. பழைய புக்கில் இருக்குது. நான் அதையும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரை வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. 72வது கேள்வியை பாருங்கள். தமிழ் ஆழி. ஆழினா கடலுங்க. இரண்டுக்கும் பொருள்படும்படி இருட்டுற மொழிதல் அணி அமைய பாடியவர் யார்? தமிழுக்கும் கடலுக்கும் பொருள் வர்ற மாதிரி இருட்டுற மொழிதல் அணியை அமைத்து பாடியவர் யார்? தமிழ் அழகனார். தமிழ் அழகனார் தான் பாடியிருக்காரு. 73வது கேள்வி, சந்த கவிமணி என அழைக்கப்படுபவர் யார்? சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவர் தமிழ் அழகனார். தமிழ் அழகனாரை சந்த கவிமணின்னு சொல்லுவாங்க. 74வது கேள்வி, கடல் தரும் சங்குகளின் வகைகள் எத்தனை? கடல் தரக்கூடிய சங்குகளுடைய வகைகள் எத்தனை? 3 வகையான சங்குகள் இருக்குங்க. 75வது கேள்வி, முத்தினையும் அமிழ்தினையும் தருவதாக சந்த கவிமணி தமிழகனார் குறிப்பிடுவது? முத்தையும் அமிழ்தையும் தருவதாக தமிழ் அழகனார் எதை சொல்கிறாருன்னு கேட்குறாங்க. கடலை தான் சொல்கிறாரு. 76வது கேள்வி, தமிழின் அணிகலன்களாக தமிழ் அழகனார் குறிப்பிடுவது? தமிழுடைய அணிகலன்களாக எதை சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. 5 பெருங்காப்பியங்களை தான் அவர் சொல்லுவார். தமிழுடைய அணிகலன்கள் 5 பெருங்காப்பியங்கள். 77வது கேள்வி, இருட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன? இருட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன? சிலேடை அணி. சிலேடை அணின்னு சொல்லுவாங்க. 78வது கேள்வி, சிலேடைகள் பயன்படுத்தப்படாத இடம். சிலேடைகளை எங்கே பயன்படுத்துவாங்கன்னு கேட்குறாங்க. மேடை பேச்சில் பயன்படுத்துவாங்க, உரை நடையில் பயன்படுத்துவாங்க, செய்யுளில் பயன்படுத்துகிறாங்க, இலக்கணத்தில் பயன்படுத்த மாட்டாங்க. இதுதான் தவறு. 79வது கேள்வி, புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு எந்த பகுதி கழகப்பதிப்பு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது? தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிறது ஒரு நூலில் இருக்குதுங்க. அது எங்கே இருக்குன்னா 5வது பகுதி கழகப்பதிப்பு இந்த நூலில் தான் இடம்பெற்றிருக்கு. 5வது பகுதியில் இடம்பெற்றிருக்கு. 80வது கேள்வி, சந்த கவிமணியின் இயற்பெயர் என்ன? சந்த கவிமணி தமிழ் அழகனார்னு பார்த்தோம். அவருடைய பேர் இயற்பெயர் அது கிடையாது. இயற்பெயர் சண்முக சுந்தரம். சந்த கவிமணியுடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். 81வது கேள்வி, தமிழ் அழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? தமிழ் அழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? 12 சிற்றிலக்கிய நூல்களை படைச்சிருக்காருங்க. 12 நூல்கள். 82வது கேள்வி, அடடே காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே என்று சிலேடையை கூறியவர் யார்? ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குங்க. ஒரு பேச்சாளர் பட்டிமன்றத்துக்கு பேச போயிருப்பார். அப்போ அவரை வரவேற்பாங்க, மாலை போடுவாங்க. அதை பார்த்துட்டு தான் அடடே காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே என்று சொல்லியிருப்பார். யார் அப்படின்னா கீவா ஜெகநாதன். இவர் தான் சொல்லியிருப்பார். 83வது கேள்வி, இவர் பல்துறை வித்தகர் என்று சிலேடையை கூறியவர்? பல் மருத்துவர் ஒருத்தர் இருப்பார். அவரை அறிமுகப்படுத்தும் பொழுது இவர் பல்துறை வித்தகர் அப்படின்னு இவர் குறிப்பிட்டிருப்பாங்க. யாருன்னா
கி ஆபே விஸ்வநாதன் இவர் தான் இந்த நகைச்சுவையை சொல்லியிருப்பார். 84வது கேள்வி, அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் என்று சேடியை கூறியவர். அன்னைக்கு கச்சேரியில் அவருடைய காதலியும் கம்மல் இருக்குது, அவருடைய குரல்லையும் கம்மல் இருக்குது என்று சேடியை கூறியவர் சுப்புடு. அடுத்து 85வது கேள்வி, சுப்புடு என்பவர் எதனோடு தொடர்புடையவர்? இவர் யார் அப்படின்னா இசை விமர்சகர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவிதை காலக்கணிதம் அப்படிங்கிற பேரில் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. இதிலிருந்து கேள்விகளை பார்க்கலாம். கேள்வியை பாருங்கள். 86வது கேள்வி, காலத்தை வெல்பவன் என்று கண்ணதாசனால் குறிப்பிடப்படுபவர். காலத்தை வெல்பவன் என்று யாரை கண்ணதாசன் கூறுகிறார்? கவிஞனை தான் சொல்கிறாரு. 87வது கேள்வி, கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன? கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? முத்தையா என்பதுதான் இயற்பெயர். 88வது கேள்வி, கண்ணதாசன் பிறந்த ஊர் எது? கண்ணதாசன் பிறந்த ஊர் எது? சிறுகூடல்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் பிறந்திருக்காரு. 89வது கேள்வி, கண்ணதாசன் பிறந்த மாவட்டம். இந்த சிறுகூடல்பட்டிங்கிற ஊர் எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குங்க. சிறுகூடல்பட்டிங்கிற ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. 90வது கேள்வி, கண்ணதாசன் முதலில் திரைப்படத்திற்கு பாடல் எழுதிய ஆண்டு. முதல்ல எப்போ பாட்டு எழுதினார் அப்படின்னு கேட்குறாங்க. 1949 தான் ஃபஸ்ட்டு பாட்டு எழுதியிருக்காரு. 91வது கேள்வி, கண்ணதாசன் எழுதிய முதல் திரைப்பட பாடல் எது? கண்ணதாசன் எழுதிய முதல் திரைப்பட பாடல் எது? கலங்காதிரு மனமே, இதுதான் அவர் எழுதிய ஃபஸ்ட்டு பாட்டு. 92வது கேள்வி, சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனுடைய புதினம் எது? சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனுடைய புதினம் எது? சேரமான் காதலி. 93வது கேள்வி, தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் யார்? தமிழ்நாடு அரசுடைய அரசவை கவிஞராக இருந்தவர் கண்ணதாசன் தான் இருந்திருக்காரு. 94வது கேள்வி, கண்ணதாசனால் அட்சய பாத்திரம் என்று குறிப்பிடப்படுவது. கண்ணதாசன் எதை அட்சய பாத்திரம்னு குறிப்பிடுறாரு? தத்துவத்தை தான் அட்சய பாத்திரம்னு குறிப்பிடுறாரு. தத்துவம் தான் அட்சய பாத்திரம். 95வது கேள்வி, வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் என கூறியவர் யார்? வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் என்று கூறியவர் கண்ணதாசன் தான் சொல்லியிருக்காருங்க. 96வது கேள்வி, மாற்றம் எனது மானிட தத்துவம் என்றவர் யார்? மாற்றம் எனது மானிட தத்துவம் என்றவர் யார்? மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று சொன்னவர் கண்ணதாசன் தான் சொல்லியிருக்காங்க. 97வது கேள்வி, கவிஞன் யானோர் காலக்கணிதம் என்று கூறியவர். கவிஞன் யானோர் காலக்கணிதம் என்று கூறியவர் கண்ணதாசன் தான் சொல்லியிருக்காங்க. 98வது கேள்வி, கண்ணதாசன் திரைப்பட பாடல்கள் வழியாக மக்களுக்கு எதை உணர்த்தினார்? கண்ணதாசன் திரைப்பட பாடல்கள் வழியாக மக்களுக்கு எதை உணர்த்தினார்? மெய்யியலை உணர்த்தினார். நல்லா கவனிங்க, மெய்யியல் இதை தான் உணர்த்தியிருக்காரு. 99வது கேள்வி, நதியின் பிழை அன்று நறும்புணலின்மை அன்றே விதியின் பிழை நீ இதற்கென்னை வெகுண்டதென்றன் என்று பாடியவர் யார்? இது ஒரு பாட்டு வரிங்க. அதாவது கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டுக்கு அடித்தளமாக இருந்தது இந்த பாட்டு. இந்த பாட்டை எழுதியவர் கம்பர் தான் பாடியிருக்காரு. அடுத்து நான் பார்க்க போகிறது உரைநடையில் புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற உரைநடையை கொடுத்துருக்காங்க. இந்த கதையிலேருந்து கேள்விகளை பார்க்கலாம். கேள்வியை பாருங்கள். 100வது கேள்வி, புயலிலே ஒரு தோணி என்பது என்ன? புயலிலே ஒரு தோணி என்பது எந்த வகையான நூல்னு கேட்குறாங்க. இது ஒரு புதினம். புயலிலே ஒரு தோணி என்பது புதினம். 101வது கேள்வி, புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் யார்? புயலிலே ஒரு தோணி என்ற புதினத்தின் ஆசிரியர் பா. சிங்காரம். அடுத்து 102வது கேள்வி, புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. 103வது கேள்வி, புயலிலே ஒரு தோணி என்ற நூலின் ஆசிரியர் யார்? புயலிலே ஒரு தோணி என்ற நூலின் ஆசிரியர் பா. சிங்காரம். அடுத்து 104வது கேள்வி, பா. சிங்காரம் எந்த மாவட்டம் சிங்கம்புணரியைச் சேர்ந்தவர்? பா. சிங்காரம் எங்கே பிறந்திருக்காரு? சிங்கம்புணரி அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு. அது எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. 105வது கேள்வி, பா. சிங்காரம் வேலை தேடி சென்ற நாடு.
வேலை தேடி வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. இவர் சென்ற நாடு இந்தோனேசியாவுக்கு போயிருக்காரு. 106வது கேள்வி, பா. சிங்காரம் பணியாற்றிய நாளிதழ். வெளிநாட்டிலேருந்து திரும்பி வந்து இந்தியாவில் நாளிதழில் வேலை பார்த்துருக்காரு. எந்த நாளிதழ்? தினத்தந்தி அப்படிங்கிற நாளிதழில் தான் வேலை பார்த்துருக்காரு. 107வது கேள்வி, பா. சிங்காரம் மாணவர்களின் கல்விக்காக வழங்கிய நன்கொடை எவ்வளவு? மாணவர்களுக்காக அவர் சேர்த்து வைத்திருந்த பணத்தை அப்படியே கொடுத்துட்டாரு. எவ்வளோ அப்படின்னா 7,5 லட்சம் ரூபாய். 7,5 லட்சம் ரூபாயை நன்கொடையாக கொடுத்துருக்காரு. 108வது கேள்வி, தென்கிழக்கு ஆசிய போர் மூண்டதில் மலேசியா இந்தோனேசியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு என்ன? தென்கிழக்கு ஆசிய போர் நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் மலேசியா இந்தோனேசியா பகுதியில் நடந்த மாதிரி கற்பனையாக எழுதப்பட்டது தான் புயலிலே ஒரு தோணி. 109வது கேள்வி, பா. சிங்காரம் 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்த பொழுது இருந்த இடம். பா. சிங்காரம் 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்த பொழுது இருந்த இடம். 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்த பொழுது எங்கே இருந்தாருன்னு கேட்குறாங்க. இந்தோனேசியாவில் மெப்பின் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது. மெப்பின் நகரம் அங்கே தான் இருந்திருக்காரு. அடுத்து 110வது கேள்வி, பில்லவான் என்னும் இடத்தில் நடைபெறும் கதை புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தில் எந்த அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ளது? அதாவது நமக்கு ஒரு கதை கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கதை எங்கே நடக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா பில்லவான் அப்படிங்கிற இடத்துல நடக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பில்லவான் அப்படிங்கிற இந்த கதை எந்த அத்தியாயத்தில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. கடற்கூத்து என்ற அத்தியாயத்தில் தான் இருக்குது. 111வது கேள்வி, புயலிலே ஒரு தோணி புதினத்தின் கதை நாயகன் யார்? ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது புதிய புத்தகத்தில் இருக்குது, பழைய புத்தகத்தில் இல்லை. புயலிலே ஒரு தோணி இந்த புதினத்தின் கதை நாயகன் யார்? பாண்டியன் தான் கதை நாயகன். அடுத்து 112வது கேள்வி, கப்பித்தான் என்பது யாரை குறிக்கிறது? கப்பித்தான் என்பது யாரை குறிக்கிறது? தலைமை மாலுமி. கப்பித்தான் என்பது தலைமை மாலுமி. 113வது கேள்வி, தொங்கான் என்பது யாரை குறிக்கிறது? தொங்கான் என்பது கப்பலை குறிக்கிறது. தொங்கான் அப்படின்னா கப்பல். 114வது கேள்வி, ஓடி வாருங்கள் இங்கே ஓடி வாருங்கள், லெக்காஸ் லெக்காஸ் என்று கத்தியவன் யார்? இது கதையில் கொடுத்துருக்காங்க, சும்மா ஜஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி வேணால் எக்ஸாமில் கேள்வி கேட்குறாங்க, பார்த்து வச்சுக்கிறது நல்லது தான். ஓடி வாருங்கள் இங்கே ஓடி வாருங்கள், லெக்காஸ் லெக்காஸ் என்று கத்தியவன் யார்? கப்பித்தான் தான் கத்தியிருப்பான், கப்பித்தான். 115வது கேள்வி, தமிரோ என்று உரிமையவர் யார்? தமிரோ என்று உரிமையவர் யார்? ஜப்பானிய அதிகாரி. இவர் தான் உரிமையிருப்பார். 116வது கேள்வி, வானிலை மாற்றத்தை கண்டு எழுந்து போய் பார்த்தவன் யார்? வானிலை மாற்றத்தை கண்டு எழுந்து போய் பார்த்தவன் யார்? பாண்டியன் தான் போய் பார்த்துருப்பான். 117வது கேள்வி, கடற்பசுவை குறிக்கும் சொல் எது? கடற்பசுவை குறிக்கும் சொல் எது? அவுளியா மீன். அவுளியா மீனுன்னா கடல் பசு. 118வது கேள்வி, வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டில் தொடங்கியது? வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எப்பொழுது தொடங்கியது? சரியாக 2000வது ஆண்டில் தான் தொடங்கியிருக்குங்க. 119வது கேள்வி, உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் அமைந்துள்ள இடம். உலக வானிலை அமைப்புடைய மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் எங்கே இருக்குது? புதுடில்லியில் தான் இருக்குங்க. 120வது கேள்வி, மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004வது வருஷம் செப்டம்பர் முதல் புயல்களுக்கு பெயர் வைக்க எத்தனை பெயர்களை பட்டியலிட்டுள்ளது? அதாவது 2000 கொண்டு வராங்க, ஆனால் 2004 செப்டம்பர்லேருந்து தான் பேர் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. மொத்தம் 64 பேர்களை தேர்வு பண்ணியிருந்தாங்க. 64 பெயர்கள். 121வது கேள்வி, இந்தியா புயலுக்கு வைத்த பெயர்களில் சரியானது? இந்தியாவும் பேர் வச்சிருக்கு. அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல் அனைத்து பெயரையும் வைத்த நாடு இந்தியா தான். அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல். 122வது கேள்வி, பெய்டி என்ற புயலின் பெயரை வைத்த நாடு. பெய்டி அப்படிங்கிற புயலுக்கு பெயர் வைத்த நாடு தாய்லாந்து. பெய்டிங்கிற பேர் வச்சது தாய்லாந்து. 123வது கேள்வி, கஜா புயலின் பெயரை வைத்த நாடு. கஜா புயலுக்கு பெயர் வைத்த நாடு இலங்கை தான்
பேர் வச்சுருப்பாங்க. 124வது கேள்வி, லெஹர் புயலின் பெயரை வைத்த நாடு. லெஹர் அப்படிங்கிற பேரை வச்ச நாடு இந்தியா தான் பெயர் வச்சுருக்காங்க. 125வது கேள்வி, லெஹர் என்ற சொல்லின் பொருள் என்ன? லெஹர் என்ற சொல்லின் பொருள் அலை. லெஹர்னா அலைன்னு அர்த்தங்க. 126வது கேள்வி, புயலுக்கு இந்தியா தந்துள்ள பெயர்களில் 4 பூதங்களை கண்டறிக. 4 பூதங்கள் அப்படிங்கிற பேர் வச்சுருப்பாங்க. இதுக்கான பதில் அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல். இந்த 4 சேர்ந்து தான் 4 பூதங்கள். 127வது கேள்வி, இடம்புரி புயல் தாக்கும் நாடுகளில் பொருந்தாதது. இடம்புரி புயல்கள் தாக்கும் நாடுகளில் பொருந்தாதது அமெரிக்காவை தாக்கும், ஜப்பானை தாக்கும், சீனாவை தாக்கும், ஆஸ்திரேலியா என்பது தவறு. இதுதான் தவறு. 128வது கேள்வி, எந்தெந்த நாடுகளில் வலம்புரி புயல்கள் தாக்குகின்றன? எந்தெந்த நாடுகளை வலம்புரி புயல்கள் தாக்குகின்றன? ஆஸ்திரேலியா நாட்டையும் ஹவாய் தீவையும் வலம்புரி புயல் தாக்கும். 129வது கேள்வி, வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இந்த பாட்டு வரியில் சிறுமலை அப்படிங்கிற ஒரு மலையை பற்றி சொல்கிறாங்க. இந்த சிறுமலையின் வரலாற்றை கூறும் நூல். இது பழைய ஒரு நூலில் இருக்குதுங்க. இந்த பாட்டு வரி எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. சிலப்பதிகாரத்தில் இருக்குங்க. சிலப்பதிகாரத்தில் காடுகான் காதைங்கிற ஒரு காதை இருக்குது. அந்த காதையில் தான் இந்த பாட்டு வரி இருக்குது. 130வது கேள்வி, சிலப்பதிகாரம் குறிப்பிடும் சிறுமலை அமைந்துள்ள மாவட்டம். இந்த சிறுமலைங்கிறது எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. சிறுமலை என்பது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. சிறுமலை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. 131வது கேள்வி, பல்பல பலவின் பயங்கிழு கொல்லி என்று கூறும் நூல் என்ன? பல்பல பலவின் பயங்கிழு கொல்லி என்று கூறும் நூல் என்ன? அகநானூரில் தான் இந்த பாட்டு வரி இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரைநடை. உரைநடையின் அணிகலன்கள். இது இப்போ இருக்கான்னு கேட்டால் இல்லைங்க, இதை தூக்கிட்டாங்க, இது இப்போ இல்லை. இருந்தாலும் எக்ஸாமில் எங்கிருந்து வேணாலும் கேள்வி வரலாங்கிறதுனால நான் இதை சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். 132வது கேள்வியை பாருங்கள். உரைநடையின் அணிகலன்கள் என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார்? உரைநடையின் அணிகலன்கள் என்ற கட்டுரையின் ஆசிரியர் எழில் முதல்வன். உரைநடையின் அணிகலன்கள் என்ற கட்டுரையின் ஆசிரியர் எழில் முதல்வன். 133வது கேள்வி, 1983 உருவான முதல் தமிழ் கணனியின் பெயர் என்ன? 1983 உருவான முதல் தமிழ் கணனியின் பெயர் திருவள்ளுவர். அடுத்து 134வது கேள்வி, குறிஞ்சி மலர் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? குறிஞ்சி மலர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நா. பார்த்தசாரதி. 135வது கேள்வி, உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்றவர் யார்? உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று சொன்னவர் தண்டி. இவர் தான் சொல்லியிருக்காரு. 136வது கேள்வி, களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்துவிட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று சொன்னவர் யார்? அறிஞர் அண்ணா தான் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. 137வது கேள்வி, எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துவதை டேஸ் என்கிறோம். எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துவதை இணை ஒப்புன்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு உவமை அணியை அப்படியே எடுத்து உரைநடையில் பயன்படுத்தினாங்கன்னா அதுக்கு பேர் இணை ஒப்பு. 138வது கேள்வி, மழையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மழையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் வா. ராமசாமி. மழையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் வா. ராமசாமி. 139வது கேள்வி, உயிரில்லாத பொருட்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருட்களை உணர்வு உடையன போலவும் கற்பனை செய்வது. உயிர் இருக்கிற மாதிரியும் உணர்வு இருக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. இலக்கணை என்று பெயர். அடுத்து 140வது கேள்வி, தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை. 141வது கேள்வி, நாட்டுப்பற்று எனும் கட்டுரை தொகுப்பின் ஆசிரியர் யார்? நாட்டுப்பற்று என்ற கட்டுரை தொகுப்பின் ஆசிரியர் மு. வரதராசனார். நாட்டுப்பற்று என்ற கட்டுரை தொகுப்பின் ஆசிரியர் மு. வரதராசனார்.
142வது கேள்வி, பெரியாருடைய பெரும்பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் என்று சொன்னவர் யார்? பெரியாரை புகழ்ந்து சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. அறிஞர் அண்ணா இவர் தான் சொல்லியிருக்காரு. 143வது கேள்வி, எழில் முதல்வனின் இயற்பெயர் என்ன? எழில் முதல்வனின் இயற்பெயர் மா ராமலிங்கம். மா ராமலிங்கம். 144வது கேள்வி, எழில் முதல்வன் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது. இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் ஆற்றங்கரை அருகினிலே வராதுங்க. இதுதான் பொருந்தாதது. இங்கே ஆப்ஷன் தப்பாக கொடுத்துட்டாங்க, பரவாயில்ல பார்த்துக்கோங்க. சரிங்களா? இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும், இதை எழுதினவர் எழில் முதல்வன். 145வது கேள்வி, எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? இங்கே இருக்கு பாருங்க. இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும், புதிய உரைநடை, யாதுமாகி நின்றாய். இதில் விருது பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய உரைநடை. இந்த நூலுக்கு தான் விருது கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் பார்க்க போகிறது இலக்கணம், சொல் இலக்கணம் பார்க்க போகிறோம். 146வது கேள்வி, மொழி முதல், இடை, கடை ஆகிய மூன்றிலும் வரும் அளபடை எது? இது இப்போ இருக்கான்னு கேட்டால் இல்லைங்க. அளபடையை பற்றி முன்னாடி கொடுத்துருந்தாங்க, இப்போ தூக்கிட்டாங்க. இருந்தாலும் நான் கொண்டு வந்திருக்கேன். மொழிக்கு முதல்லையும் இடையிலும் கடையிலும் வரும் அளபடை எது? செய்யுளிசை அளபடை. 3 இடத்துலையும் வர்றது செய்யுளிசை அளபடை. 147வது கேள்வி, பொறுத்துக. இதுக்கான பதில், செய்யுளிசை அளபடை என்பது செய்யுளில் ஓசை குறையும் போது தான் வருங்க. இன்னிசை அளபடை என்பது செய்யுளில் ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக அளபெடுத்து வருவது. சொல்லிசை அளபடை என்பது பெயர் சொல் எச்சச் சொல்லாக திரிந்து வருவது. ஒற்றளபடை என்பது 10 மெய்யெழுத்து அளபெடுப்பது. இது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சும் எக்ஸாமில் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. 148வது கேள்வி, உரநசியி உள்ளம் துணையாகச் சென்றார், வரநசியி இன்னும் உளேன். இதில் வந்துள்ள அளபடை என்ன? என்ன அளபடை வந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஈ அப்படிங்கிறது வந்தாவே அது சொல்லிசை அளபடை தான். ஈ அப்படிங்கிறது வந்தாவே அது சொல்லிசை அளபடை. நோட் பண்ணிக்கோங்க. 149வது கேள்வி, கெடுப்பதும் கெட்டாருக்குச் சார்பாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. இதில் வந்துள்ள அளபடை என்ன? கெடுப்பதும் கெட்டாருக்குச் சார்பாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. இதில் வந்துக்கிற அளபடை இன்னிசை அளபடை வந்திருக்கு. இன்னிசை அளபடை. 150வது கேள்வி, 8 வேங்கை என்பவை என்ன மொழிகள்? 8 வேங்கை என்பது பொது மொழியில் வருங்க, பொதுமொழி. 151வது கேள்வி, தொழில் பெயர் எவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாது? தொழில் பெயர் எதை வெளிப்படையாகவோ குறிப்பாகவோ உணர்த்தாது? இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா எண், காலம், இடம், பால் அனைத்தும் சரி. அனைத்தையுமே உணர்த்தாது. அனைத்தையுமே தொழில் பெயர் உணர்த்தாது. எண்ணையோ காலத்தையோ இடத்தையோ பாலையோ தொழிற்பெயர் காட்டாது. 152வது கேள்வி, ஒரு மொழி ஒரு பொருளானவாம், தொடர்மொழி பல பொருளென பொது இருமையும் ஏற்பன என்று கூறும் நூல் என்ன? இப்படி கூறும் நூல் நன்னூல் தான் குறிப்பிடுது. 153வது கேள்வி, தொழில் பெயர் பற்றிய கூற்றுகளுள் தவறானது. எது தவறுன்னு கண்டுபிடிக்கணுங்க. வினையை உணர்த்தி நிற்கும், காலத்தை காட்டாது, படர்க்கைக்கே உரியது. காலத்தை காட்டும் என்பது தவறு. நம்ம இப்போ தானே பார்த்தோம், தொழில் பெயர் காலத்தை காட்டாது. அப்போ இங்கே பாருங்கள், வினையை உணர்த்தி நிற்கும், காலத்தை காட்டாது, படர்க்கைக்கே உரியது. நல்லா கவனிங்க, படர்க்கைக்கு உரியது தொழில் பெயர். 154வது கேள்வி, வினையாளனையும் பெயர் பற்றிய கூற்றுகளில் தவறானதை கண்டறிக. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா தொழிலை செய்யும் கர்த்தாவை குறிக்கும். கரெக்டு. காலம் காட்டும், முவிடத்துக்கும் உரியது, படர்க்கைக்கு மட்டும் உரியது. தவறு. படர்க்கைக்கு மட்டும் அப்படின்னா தொழில் பெயர் மட்டும்தாங்க படர்க்கைக்கு வரும். 155வது கேள்வி, பொறுத்துக. இலக்கண குறிப்பை சரியாக பொறுத்துனுங்க. நடத்தல் என்பது தொழில் பெயர், நடவாமை என்பது எதிர்மறை தொழில் பெயர், தட்டு என்பது முதல்நிலை தொழில் பெயர், பேறு என்பது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். அடுத்து நாம் பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள்.
156வது கேள்வி, காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது? காலக்கணிதம் என்ற கவிதையில் இடம்பெற்ற தொடர் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இதுதான் சரி. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. 157வது கேள்வி, மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது? மெத்த வணிகலன் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. வணிக கப்பல்களும் 5 பெருங்காப்பியங்களும். இதுதான் ஆன்சர். 158வது கேள்வி, காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இதில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது முன்னாடியே பார்த்துட்டோம். காய்ந்த இலை அப்படின்னா சருகு, காய்ந்த தோகை அப்படின்னா சண்டு. சருகும் சண்டும் என்பது ஆன்சர். 159வது கேள்வி, என் தமிழ் நா என்பதனை பிரித்தால் எவ்வாறு வரும்? என் தமிழ் நா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா என்று பிரியும். இது ஆன்சர். 160வது கேள்வி, கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையாளனியும் பெயரும் முறையே. தொழில் பெயர் ஃபஸ்ட்டு வரணும், அடுத்தது வினையாளனியும் பெயர் வரணும். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா, பாடல் என்பது தொழில் பெயர், கேட்டவர் என்பது வினையாளனியும் பெயர். 161வது கேள்வி, வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை இதை மணி வகைன்னு சொல்லுவாங்க. 162வது கேள்வி, பிழையான தொடரை கண்டறிக. பிழையான தொடர்னு வந்துருக்கூடாது, சரியான தொடர்னு வந்திருக்கணும். சரிங்களா? ஒரு தாரில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. இதுதான் கரெக்டு. சரிங்களா? ஒரு தார் இருக்குது, தாரில் பல சீப்பு வாழைப்பழங்கள் இருக்குது. இதுதான் கரெக்டு. இது பிழையான தொடர் கிடையாது, சரியான தொடரை கண்டறிகிறது தான் வந்திருக்கணும். 163வது கேள்வி, உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ். இந்த குறளில் அமைந்துள்ள அளபடை என்னன்னு கேட்குறாங்க. இதில் வந்திருக்கிறது இன்னிசை அளபடை தான் வந்திருக்கு. 164வது கேள்வி, தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து இன்புருவமே என்று பாடியவர் யார்? நல்லா கவனிங்க, சிலப்பதிகாரத்தை பற்றி பெருமையாக பாடியிருக்காரு. யார் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகனார். இவர் தான் பாடியிருக்காரு. இதை கேட்க வாய்ப்பு இருக்குங்க. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் என்று சிலப்பதிகாரத்தை பாராட்டியவர் யார்னா கவிமணி. 165வது கேள்வி, தென்னாடு விலங்குற திகழ்ந்ததின் மொழியே ஊனினும் ஒளிரூரும் ஒன்தமிழ் மொழியே என்று பாடியவர் யார்? இந்த பாட்டு வரியை பாடந்து யாருன்னு கேட்குறாங்க. கா நமச்சிவாயர். இவர் தான் பாடியிருக்காரு. அடுத்து 166வது கேள்வி, மரம் என்னும் சொல் 11 இடங்களில் பல்வேறு பொருட்களில் வருவதாக அமைத்து பாடியவர். ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க, மரம் அப்படிங்கிற சொல்லுக்கு 11 பொருள் வர்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டை பாடியவர் சுந்தர கவிராயர். சுந்தர கவிராயர். 167வது கேள்வி, பொறுத்துக. சரியாக பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் அடவி அப்படின்னா காடு, அவல் அப்படின்னா பள்ளம், சவல் அப்படின்னா பிடரி முதுகு இது வரும், செரு அப்படின்னா வயலும் வரும், கோபமும் வரும். 168வது கேள்வி, பொறுத்துக. சரியாக பொறுத்துனுங்க. பலனம் அப்படின்னா வயல், புறவு அப்படின்னா சிறு காடு, தெங்கு அப்படின்னா தேங்காய், வேரி அப்படின்னா தேன். 169வது கேள்வி, கலைச்சொற்களை பொறுத்துக. ரொம்ப சிம்பிள் தான். வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து, கான்சோனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல்னா ஒரு மொழி. 170வது கேள்வி, கலைச்சொற்களை பொறுத்துக. இங்கேயே ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல், வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம், ஆப் அப்படின்னா செயலி. 171வது கேள்வி, கடைசி கேள்விங்க. நூல்களை ஆசிரியர்களுடன் பொறுத்துக. கரெக்டாக பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் முனைவர் சேதுமணி மணியன். இவர் எழுதியது நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும். மா நன்னன். இவர் எழுதியது தவறின்றி தமிழ் எழுதுவோம். உதயசங்கர் எழுதியது பச்சை நிழல். ராமகிருஷ்ணன் எழுதியது உலகின் மிகச்சிறிய தவளை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இந்த இயலை கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இன்னும் 2-3 முறை போட்டு கேட்டிங்கன்னா போதும், நீங்கள் புத்தகத்தையே தொட தேவையில்லை, எல்லாமே மனசில் பதிஞ்சிரும்.
இதே மாதிரி அடுத்தடுத்த இயல்களுக்கு நம்ம வீடியோ போட போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.